உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் புதன் குரு சேர்க்கையினால் ஏற்படும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். புதன் குரு சேர்க்கையினால் ஒரு ஜாதகருக்கு எந்த விதமான தொழில் அமையும் என்பதை ஆராய்ச்சி செய்வோம். ஒரு ஜாதகருக்கு 10ஆம் இடம்தான் தொழில் ஸ்தானம். அதன் அதிபதி நவாம்சத்தில் எந்த கிரகத்தின் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த கிரகத்தின் தொழிலும் ஜாதகருக்கு அமையும். பொதுவாக புதனும் குருவும் சேர்ந்தால் அந்த ஜாதகன் அதி புத்திசாலியாக விளங்குவான். பேச்சை மூலதனமாக கொண்டு செய்யும் தொழிலை செய்வான் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அதாவது சட்டத்தை பேசி வாதாடும் வழக்கறிஞர்கள், பாடம் போதிக்கும் ஆசிரியர்கள், கலை இலக்கியம் என பட்டிமன்றத்தில் பேசும் சொற்பொழிவாளர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், பள்ளி கல்லூரிகளை நடத்தும் தாளாளர்கள், வர்த்தகத்தில் உயர்வான நிலையையும் புதனும் குருவும் சேர்ந்தால் தரும். சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் போன்ற கிரகங்களில் குருவே உயர்ந்த சுபகிரகம் ஆவார். புதன் கல்வி அறிவையும் அதிபுத்திசாலித்தனத்தையும் தருவார். புதன் பலம் பெற்றவர்கள் புரோக்கரேஜ் என்ற தொழிலையும் செய்வார்கள். வேதம் படித்த புரோகிதர்கள், கோவில் அர்ச்சகர்கள் போன்ற தொழிலையும் செய்வார்கள். கல்வி அறிவு பெறாதவர்கள் ஏஜெண்ட் என்ற தொழிலை செய்வார்கள். சுயதொழில் செய்பவர்கள், கல்லூரிகளை நடத்தும் நிர்வாகிகள், பண்டிதர்கள் போன்றோர்களும் புதன் குரு இணைவால் தொழிலை செய்பவர்கள்தான். புதனும் குருவும் சேர்ந்து ஒரு ராசியில் அமர்ந்து புதன் வீட்டில் குருவும் குரு வீட்டில் புதனும் அமர்வது உன்னதமான பலன்களை தரும். அதேபோல் சுக்கிரனின் வீடுகளான ரிஷபம், துலாம் போன்ற ராசிகளில் புதன் குரு அமர்ந்தாலும் நல்ல உயர்வான பலன்களை தரும். 12 ராசிகளில் எந்த ராசியில் புதன் குரு அமர்ந்துள்ளார்களோ அந்த ராசியின் காரகத்துவத்தை பொறுத்தும் தொழில் அமையும். தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்தால் தொழில் அபிவிருத்தி உண்டு. 10ஆம் இடத்தில் லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் நல்ல தொழில் ஜாதகருக்கு ஏற்படும். சொந்த வியாபாரம் செய்யும் யோகமும் உண்டு. 10ஆம் இடத்து அதிபதி நவாம்சத்தில் எந்த கிரகத்தின் வீட்டில் உள்ளாரோ அந்த கிரகத்துடன் சேரும் கிரகத்தை பொறுத்தும் ஒரு ஜாதகருக்கு தொழில் அமையும். அதாவது நவாம்சத்தில் தொழில் ஸ்தானாதிபதி அமர்ந்த வீட்டில் எத்தனை கிரகம் உள்ளதோ அத்தனை தொழில்கள் ஜாதகருக்கு அமையும். 2 கிரகங்கள் இருந்தால் 2 விதமான தொழில்கள் செய்வார்கள். 3 கிரகங்கள் இருந்தால் ஜாதகர் 3 விதமான தொழில்கள் செய்வார். பொதுவாக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு காரக கிரகமாக சனி, சூரியன், புதன், குரு ஆகிய கிரகங்கள் காரக கிரகங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரக கிரகங்கள் 10ஆம் இடத்தை பார்த்தால் தொழில் விருத்தியடையும். அதாவது புதன் குருவுடன் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்த்தாலும் சரி, சூரியன் தொழில் ஸ்தானத்தை பார்த்தாலும் சரி, சனி தொழில் ஸ்தானத்தை பார்த்தாலும் சரி, தொழில் விருத்தியடையும். ஆனால் காரக கிரகம் அந்த இடத்திலே அமர்ந்தால்தான் காரகோ பாவனாஸ்தி. புதனும் குருவும் சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்த்தால் வங்கி வேலை, அரசாங்க வேலை போன்றவை ஜாதகருக்கு அமையும். புதனும் சுக்கிரனும் இணைந்து பார்த்தால் ஜாதகருக்கு கலைத்துறைகளில் அதிக ஈடுபாடு ஏற்படும். இயல், இசை, நாடகம் என்ற கலைகளில் ஜாதகன் பாண்டித்யம் பெறுவான். சினிமா சம்பந்தப்பட்ட வேலைகள், அரசியலில் பெரிய பதவி வகித்தல் போன்றவை ஜாதகனுக்கு கிடைக்கும். புதனோடு வளர்பிறை சந்திரன் இணைந்து 10ஆம் இடத்தை பார்த்தால் நல்ல தொழில் அமையும். எனவே புதனோடு குரு இணைந்தால் ஜாதகன் நல்ல தொழில் அமைந்து செல்வ வசதிகளோடு வாழ்வான். குடும்பம் ஒழுக்கமான குடும்பமாக அமையும். புத்திரர்கள் சமூகத்தில் நல்ல பெயர் எடுப்பார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.